முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய குணங்களும் உன்னுடைய செயல்களும் அனைத்தும் நன்றாகவே இருக்கின்றது. என் சொல்லின் படித்தான் நீ நடந்து கொள்கின்றாய். உன் மனசாட்சிக்கு ஏற்றபடித்தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ செய்யும் ஒரு தவறு என்னவென்றால், எப்பொழுதும் இரட்டை மனதுடன் இருக்கின்றாய். உன்னுடைய இந்த இரட்டை எண்ணங்களால் தான் உனக்கு பல விபரீதமான எண்ணங்களும் தோன்றுகின்றது. நடக்குமா நடக்காதா, நான் கேட்டது கிடைக்குமா கிடைக்காதா என்று எப்பொழுதும் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இரட்டை எண்ணங்களுடனே இருக்கின்றாய். உனக்கான பதில் சொல்லவே அப்பா நான் வந்துள்ளேன். முழுமையாக கேள் தங்கமே. நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருக்கின்றேன், எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று. உன்னுடைய எண்ணங்களுக்கு நிறைய சக்திகள் உண்டு. நீ என்ன நினைக்கின்றாயோ அதுதான் அப்படியே நடக்கும். நீ எப்பொழுதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என உச்சரித்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் நல்லதாக மட்டுமே நடக்கும். நல்லது நடக்குமா அல்லது தீயவை நடக்குமா என்று எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் புகுத்தி கொண்டு நீயும் அதிக அளவிற்கு பயப்படுகின்றாய். தங்கமே, எதிர்மறை எண்ணங்களை முதலில் அறவே தவிர்த்து விடு. அவ்வாறு உனக்கு கெட்ட சாயல் போன்ற எண்ணங்கள் தோன்றும் பொழுது என்னை உன் மனதிற்குள் நினைத்துக்கொள். நீ என்னுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் கேட்கின்றாய், என்னுடைய செயல்களை கடைபிடிக்கின்றாய். நல்ல குணம் படைத்த உனக்கு இந்த இரட்டை எண்ணங்கள் மட்டுமே ஆபத்தை விளைவிக்கின்றது. உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வேண்டுகின்றாய், பின்பு மறுகணமே அது நிறைவேறுமா நிறைவேறாதா என்று என் மீதே சந்தேகம் கொள்கின்றாய். இரட்டை எண்ணத்தோடு செயல்படுகின்றாய். என் தங்கமே, முதலில் ஒற்றை எண்ணத்திற்கும் இரட்டை எண்ணத்திற்கும் உள்ள வேறுபாடை தெரிந்து கொள். ஒற்றை எண்ணம் என்பது நீ ஒரு விஷயம் நடக்கும் என்று முழுமையாக நம்புவது. என்னிடம் பிரார்த்தனை செய்துவிட்டும் அப்பா நிச்சயம் இதை எனக்காக செய்து கொடுப்பார் என்று எண்ணுவதுதான் நேர்மறையான எண்ணம். அதுவே ஒற்றை எண்ணம். உன்னுடைய இந்த ஒற்றை எண்ணங்கள் நீ எப்பொழுதும் நல்லதையே நினைத்து கொண்டிருக்கையில் அது வலுப்பெறும். வலுப்பெற்ற எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். இரட்டை எண்ணம் என்பது நடக்கும் நடக்காமலும் போகலாம், கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம். இந்த இரட்டை எண்ணங்கள் எதிர்மறை சக்தியை அங்கே உருவாக்கிவிடும். ஒருவேளை நடப்பதாக இருந்தால் கூட உன்னுடைய எண்ண மாறுபாடுகளினால் அந்த செயல்கள் நடக்காமலேயே சென்றுவிடும். எனவே இரட்டை எண்ணங்களை ஒரு பொழுதும் வளர்த்து கொள்ளாதே. எப்பொழுதும் ஒற்றை எண்ணத்தோடும் ஒற்றை சிந்தனையோடும் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் காத்து கொண்டிரு தங்கமே. என்னை முழுமையாக நம்பியவர்களை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்பதை முழுமையாக நம்பு. நீ நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்று திரும்ப திரும்ப கூறுவதினால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஒற்றை எண்ணங்கள் மட்டுமே நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து வலுப்பெற்று அது நிறைவேறும். இரட்டை எண்ணங்கள் எப்பொழுதுமே எதிர்மறையை மட்டுமே கொண்டு வரும். எனவே எதுவுமே நிறைவேறாமல் சென்றுவிடும். எனவே இரட்டை எண்ணத்தை வளர்த்து கொள்ளாமல் எப்பொழுதும் ஒற்றை எண்ணத்துடன் வாழ பழகிக்கொள். உன் மனதிற்குள் ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னிடம் மனம் விட்டு பிரார்த்தனை செய். இது நிச்சயமாக நடக்கும். அப்பா நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் தங்கமே. உன்னுடைய தவறை மட்டும் திருத்தி கொண்டே இனிமேல் எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே உனக்குள் உட்புகுத்திக்கொள். அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.